أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க வேண்டும், இறையச்சத்தை அதிகரிக்க செய்கின்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பல நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றோம். இப்படி ஈடுபடுகின்ற நாங்கள் ரமலானுடைய காலத்தை பயன்படுத்தி அவனுடைய மார்க்கத்திலிருந்து, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏதாவது ஒரு சில விடயங்களை படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பல விடயங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினத்திலிருந்து இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவங்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸப்அல் முபிகாத், மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதோ நபித்தோழர்கள் கேட்டார்கள், வமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய அந்த 7 பாவங்களும் என்ன என்று கேட்ட பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 பாவங்களில் முதலாவது பாவமாக அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களை படைத்தவன், இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்து பராமரித்து கொண்டிருப்பவன், அவன் விரும்புகிற நேரம் எங்களையெல்லாம் மரணிக்க செய்து இந்த உலகத்தையும் அழித்து மறுமை நாளையில் எங்களை எழுப்புகின்ற சக்தி, ஆற்றல் மிக்கவன் அந்த அல்லாஹ் என்று இந்த உலகத்தில் வாழ வேண்டிய மனிதன் அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹுவையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நிகராக ஒரு கடவுளை ஏற்படுத்துவது, அல்லது அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வோடு சேர்த்து வேறொரு கடவுளுக்கு செய்வது, இதற்கு இணை வைப்பு என்று நாங்கள் சொல்கிறோம். அன்பாண்டவர்களே, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இலட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது
வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட மிக முக்கியமான நோக்கம் அன் இஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அவன் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்தை விட்டும் நீங்கள் ஒதுங்க வேண்டும். இதை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்களை அனுப்பியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் படைத்ததற்கான நோக்கம் என்ன? அதை அல்லாஹ் சொல்கிற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது, தன்னை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்பதை சரியாக அறிந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்தான். ஆனாலும் துர்ப்பாக்கியம் என்னவென்று சொன்னால், அந்த மனிதர்களை வழிகெடுப்பதாக, நரகப்பாதையில் கொண்டு போய் சேர்ப்பதாக சபதம் செய்துவிட்டு வந்த ஷைத்தான் அந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்கு, அல்லாஹ்வின் விரோதிகளாக மனிதர்களை மாற்றுவதற்கு, நரகப்படுகொலியிலே தள்ளுவதற்கு ஷைத்தான் செய்த மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம்தான் அல்லாஹ்வுக்கு நிகராக கடவுள்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை மனித சமூகத்துக்கு மத்தியில் அவன் உருவாக்கினான் என்பது. அன்பார்ந்தவர்களே, புகாரியிலே 4920 இலக்க செய்தியை படித்து பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஷாரத்தில் அவுசான் அல்லதி கானத் ஃபீ கௌமி நூஹின் ஃபில் அரபி பஅது, அரபு சமூகத்திலே இருந்த கடவுள்கள், அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த சிலைகள், அதெல்லாம் நூஹ் நபி அவர்களுடைய காலத்தில் வணங்கப்பட்ட சிலைகள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு சிலைகளும் எங்கே வணங்கப்பட்டது என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற பொழுது அழகாக சொல்லிக் கொண்டு வந்து சொன்னார்கள், வத்து என்பது, சுவா என்பது, யகூஸ் என்பது, யஊக் என்பது, நஸ்ர் என்பது, இதுவெல்லாம் குர்ஆன் சொல்லுகின்ற நூஹ் நபி காலத்து மக்கள் கடவுளாக ஏற்படுத்தி கொண்ட சிலைகளுடைய பெயர்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது அழகாக சொன்னார்கள், அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன மின் கௌமி நூஹ், நூஹ் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த நல்ல மனிதர்களுடைய பெயர்கள் தான் அந்த பெயர்கள் எல்லாம். ஃபலம்மா ஹலகு, அந்த நல்ல மனிதர்கள், அந்த சமூகத்துக்கு பல சேவை செய்தவர்கள் மரணித்த பிறகு, அவுஹ ஷைத்தானு இலா கௌமிஹிம், ஷைத்தான் அந்த கூட்டத்தவர்களிடத்திலே வந்து, அன்சிபு இலா மஜாலிசிஹிம் அல்லதி கானு யஜ்லிசூன அன்சாபன் வஸம்மூஹும் பி அஸ்மாஇஹிம், என்ன சொன்னான் ஷைத்தான்? அந்த நல்ல மனிதர்கள், உங்களுக்கு சேவை செய்தவர்கள், நல்லது செய்தவர்கள், அவர்களை நீங்கள் மறந்து விடாமல், அவர்கள் எந்த இடத்தில் உங்களுக்காக போதனை செய்தார்களோ, மார்க்கத்தை படித்து தந்தார்களோ, வழிகாட்டினார்களோ, அந்த இடத்தில் அவர்களை நினைவூட்டுகின்ற ஒரு அடையாளத்தை நட்டி அவர்களுடைய பெயரை அதற்கு வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஷைத்தான் போய்விட்டான். ஃபஃபஅலு ஃபலம் துஅபத், அந்த முதலாவது தலைமுறை அந்த நல்ல மனிதர்களை ஞாபகமூட்டி அவர்கள் அமர்ந்து மார்க்கத்தை படித்து கொடுத்த இடத்தில் ஒரு அடையாள சின்னத்தை வைத்தார்கள். இது இன்னாருடைய இடம், இது இன்னாருடைய இடம் என்று ஒரு அடையாளத்தை வைத்தார்கள். ஆனால் வணங்கவில்லை. ஹத்தா இதா ஹலக உலாயிக், அந்த அடையாள சின்னங்களை வைத்த சமூகம் அவர்களும் மரணித்து போன பிறகு அடுத்த தலைமுறையிடத்திலே ஷைத்தான் வருகிறான். அந்த சமூகத்தை அதை வணங்குமாறு ஏவி அவைகளை வணங்க வைக்கிறான். இப்படித்தான் அல்லாஹ்வுக்கு எதிராக சிலை வணக்கம் என்கிற அநியாயம், அல்லாஹ்வுக்கு நிகராக பல கடவுள்களை ஏற்படுத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை
படைப்பினங்களுக்கு பங்கு வைக்கின்ற அந்த இணை வைப்பு என்ற அநியாயம் இப்படித்தான் மனித சமூகத்துக்குள் ஊடுருவியது என்று நூஹ் நபி அவர்களுடைய சமூகத்தின் நிலையை பற்றி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தினார்கள். அதே போன்று பாருங்கள், புகாரியிலே 4859 இலக்க செய்தியை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாத்து வல் உஸ்ஸா என்ற சூரத்து நஜ்முடைய 19வது வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, கானல் லாத் என்ற அந்த கடவுள் இருக்கிறதே, ரஜுலன், அது அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தார். எழுத்து சவீகல் ஹாஜ், அவர் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜி செய்ய மக்கமா நகரை நாடி வரக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஒரு விதமான கோதுமை மாவினால் ஒரு உணவை சமைத்து கொடுப்பார். அவர் மரணித்த பிறகு அவரை நினைவூட்டுவதற்கு வந்ததுதான் லாத்தி என்ற கடவுள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற அழகான விளக்கத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதனை மனிதனுடைய இடத்திலே வைத்து, மனிதர்களை படைத்த அல்லாஹுவை படைத்தவன் என்ற இடத்திலே வைத்து இரண்டுக்கும் உரிய கடமையை நாங்கள் சரியாக செய்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்தவர்களாக மாறலாம், படைப்பினங்களுக்கு செய்த கடமையையும் செய்தவர்களாக மாறலாம். மாறாக அல்லாஹ்வுக்குரிய அதிகாரங்கள், அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள், பண்புகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை படைப்பினங்களுக்கு கொடுப்பது, படைப்பினங்களை அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வது போன்று படைப்பினங்களுக்கும் இபாதத்து செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக, மிகப்பெரிய அநியாயமாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுவதாக, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டிருக்கிறேன். ஃபலா தவாலமு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அநியாயம் இழைப்பதை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி கொண்டிருக்கிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் மனித சமூகத்துக்கு சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைத்து அந்த மனித சமூகத்துக்கு சொல்லக்கூடியது என்ன? நீங்களோ உணவில்லாத பசித்தவர்களாக இருந்தீர்கள், நான் உணவளித்தவனை தவிர. எனவே நீங்கள் என்னிடத்தில் உணவை கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லாஹ்விடத்தில் உணவை தேட வேண்டிய மனிதன் படைப்பினத்திடத்தில், நல்லவர்களிடத்தில் தேடுவானாக இருந்தால் இது அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம். இதைத்தான் அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லாம் ஆடையற்ற நிர்வாணிகளாக இருந்தீர்கள், நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர. எனவே என்னிடத்தில் நீங்கள் ஆடை வசதிகளை கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடையை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைப்பினங்கள், அல்லாஹ்வுக்கு நிகராக ஏற்படுத்திய கடவுள்களிடத்தில் சென்று ஆடை வசதியை கேட்டால் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம், அது இணை வைப்பு என்ற குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இப்படி அடியார்களுடைய ஒவ்வொரு பலவீனத்தையும் அழைத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு நான் தான் உதவி செய்கிறேன், நீங்கள் என்னை நெருங்கி வாருங்கள். இதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. எப்பொழுது அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைப்பினங்களை அழைத்து பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறானோ, படைப்பினங்களுக்கு இபாதத்து செய்ய ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது அந்த மனிதன் இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்தவனாக மாறிவிட்டான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் படைத்தது படைத்தவனை சரியாக புரிந்து அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும், வணக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான். இப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத கடவுள்களை ஏற்படுத்துகிறானோ, அல்லது அல்லாஹ்வை வணங்குவது போன்று படைப்பினங்களை வணங்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செய்கிறான். லுக்குமான் என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரை என்ன? யா புனை, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா,
நீ அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை ஏற்படுத்தி விடாதே. அல்லாஹ்வை போன்று அல்லாஹ்வுக்கு நிகராக நீ ஒரு கடவுளை ஏற்படுத்தி விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு நிகராக கடவுளை ஏற்படுத்தி இணை வைப்பு செய்வதுதான் அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் என்று தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அவர்கள் அறிவுரை செய்தார்கள் என்ற செய்தியை சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புகாரியிலே 6001வது இலக்க ஹதீஸ், முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஐயு ஸன்பி அஅதமு இந்தல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பாவங்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பாரதூரமான பாவம், மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்ட பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னார்கள்? அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ கலகக். அல்லாஹ் அவன்தான் உன்னை படைத்திருக்க, அவனுக்கு நிகராக நீ கடவுள்களை ஏற்படுத்துவது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய பாவம் என்று அந்த நபித்தோழருக்கு படித்து கொடுத்ததை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யாரெல்லாம் ஈமான் கொண்ட பிறகு அநியாயம் செய்வதை அந்த ஈமானோடு கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அச்சம் தீர்ந்தவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிய பொழுது நபித்தோழர்கள் நபிகளாரிடத்தில் வந்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் அநியாயம் செய்வானே, அநியாயத்திலிருந்து எப்படித்தான் ஒதுங்கி வாழலாம்? ஆனால் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறதே, ஈமான் கொண்ட பிறகு ஈமானோடு அநியாயத்தை கலக்காதவர்கள்தான் மறுமையில் நிம்மதி அடைவார்கள், உலகத்தில் நேர்வழி பெறுவார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறதே என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக விளங்கப்படுத்தினார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தில் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்களே, அந்த வசனத்தை விளக்கமாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வை நம்பி வாழுகின்ற அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கடவுளை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வை வணங்குவது போன்று இன்னொரு கடவுளை வணங்கி இணை வைப்பது, இதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவு கொடுத்தார்கள், விளக்கம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் செய்கிற மிகப்பெரிய துரோகமும் மிகப்பெரிய அநியாயமும் அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கடவுளை ஏற்படுத்தி இணை வைப்பு செய்வது, ஷிர்க் செய்வதுதான் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், புகாரியிலே 5967வது இலக்க செய்தி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாகனத்தின் பின்னால் ஏற்றிக்கொண்டு ஒரு பயணம் போகிற பொழுது என்ன சொன்னார்கள்? யா முஆத், முஆதே என்று அழைத்த பொழுது, அல்லாஹ்வின் தூதரை நான் பதிலளித்து வந்துவிட்டேன் என்று சொன்ன பொழுது மீண்டும் சிறிது நேரத்துக்கு பிறகு முஆதே என்று அழைத்தார்கள். அதே போன்று இன்னும் சிறிது நேரத்துக்கு பிறகு முஆதே என்று அழைத்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள்? ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலா இபாதி. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக தெளிவு கொடுத்தார்கள். மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை ஹக்குல்லாஹி அலா இபாதி அன் யஅ்புதூஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழுபவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதனையும் ஷிர்க் செய்து விடக்கூடாது, நிகராக கொண்டு வந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையை சொல்லிவிட்டு, முஆதே, அல்லாஹ்
அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான் தெரியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன படித்து கொடுத்தார்கள்? ஹக்குல் இபாதி அலல்லாஹி அல்லா யுஅذிபஹும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிற அடியார்களாக, ஷிர்க் செய்யாத அடியார்களாக அந்த மனிதர்கள் வாழுகிற பொழுது அவர்களை மறுமையில் தண்டிக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கி கொண்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இணை வைப்பு என்றால் என்னவென்று நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுவிட்டு அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை கொண்டு வருவது. அல்லாஹ்வும் கடவுள், இதுவும் கடவுள், சூரியனும் கடவுள், சந்திரனும் கடவுள், மாடும் கடவுள், பாம்பும் கடவுள், இப்படி அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை கொண்டு வருவது, அதுவும் இணை வைப்புதான். அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், அல்லாஹ் பார்ப்பது போன்று மனிதன் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்பது போன்று மனிதன் கேட்கிறான், அல்லாஹ் படைப்பது போன்று இந்த கடவுளும் படைக்கிறது, அல்லாஹ் பிரார்த்தனையை அங்கீகரிப்பது போன்று இந்த நல்லடியார்களும் பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறார்கள், அல்லாஹ் உதவி செய்வது போன்று மரணித்தவர்கள் உதவி செய்கிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு தருவது போன்று நல்லடியார்கள் தருகிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் விடயத்தில் படைப்பினங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் இணை வைப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இந்த இணை வைப்பு எவ்வளவு பாரதூரமானது! மறுமை நாளையில் அல்லாஹ் அவன் விரும்பி கொடுக்கின்ற மன்னிப்பை தடுக்கக்கூடியது இந்த பாவம் என்பது. மனிதனை நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடக்கூடியது இந்த இணை வைப்பு என்பது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இணை வைத்து விட்டு அந்த இணை வைப்போடு மரணித்து விட்டால், அப்படி இணை வைத்து அதே நிலையில் மரணிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இணை வைப்பு தவிர்ந்திருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் மறுமை நாளையில அல்லாஹ் விரும்பினால் நாடியவர்களுக்கு மன்னிக்கலாம். இணை வைப்பு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். சூரத்து நிசாவுடைய 48வது வசனம். எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை கொண்டு வந்து விடக்கூடாது. இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்துவிடக்கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு குறிப்பிட்டு சொன்னதாக சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே 3222வது இலக்க செய்தி. காலலி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எப்படி? மன் மாத மின் உம்மத்திக, உங்களுடைய உம்மத்திலிருந்து மரணிக்கின்ற ஒருவர் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்காமல் மரணிப்பாராக இருந்தால் தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கம் நுழைவார். அவு லம் யதுகுலின் நார், அல்லது அவர் நரகம் நுழைய மாட்டார் என்ற 2 அர்த்தத்திலும் சொன்னார்கள். வ இன் ஸனா வ இன் ஸரக், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிற அந்த மனிதன், அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்காத அந்த மனிதன் விபச்சாரம் செய்தாலும் களவெடுத்து திருடி இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், விரும்பினால் மன்னித்து சுவர்க்கத்தை கொடுக்கலாம் என்ற அடிப்படையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை கொண்டு வருவதற்கிறதே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தடுத்து நிரந்தர நரகம் என்கிற நிலையில் கொண்டு போய் சேர்த்து விடும். மாறாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவனுக்கு மாத்திரம் செய்துவிட்டு அதே நிலையில் ஓரிரை கொள்கையை பேணியவனாக வாழ்ந்து மரணிப்பானாக இருந்தால் அவன் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து நேரடியாக சுவர்க்கம் போடலாம்.
அல்லது அந்த மனிதனுடைய பாவத்தின் பாரதூரத்தை உணர்த்துவதற்காக அந்த மனிதனை நரகத்தில் போட்டாலும் அவன் இந்த உலகத்தில் ஓரிரை கொள்கையோடு வாழ்ந்து மரணித்தான் என்பதற்காக ஒரு கட்டத்தில் அந்த மனிதனை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இணை வைப்பு என்ற பாவத்தின் விபரீதத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய அமல், வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? அவன் செய்கின்ற அமலை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் இணை வைப்பு என்பது சம்பந்தப்படுமாக இருந்தால் அவன் நல்ல ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்துவிட்டு இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்து விடுவானாக இருந்தால் அவனுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையை இஸ்லாம் சொல்கிறது. சூரத்துல் கஹ்ஃபுடைய 110வது வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, மறுமை நாளையில் தன்னுடைய ரப், தன்னை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இரட்சகன் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்ல அமல்களை செய்யட்டும், சாலிஹான அமலை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை வணங்குகிற விடயத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்கிற விடயத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த ஒரு கடவுளையும் ஏற்படுத்திவிட வேண்டாம், இணை வைப்பு செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை சொல்கிறான் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? அவனுடைய நல்ல காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. எந்த ஒரு கட்டத்தில் இணை வைத்தாலும் ஒன்றில் அவன் ஏற்கனவே செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். இரண்டாவது, அவன் இணை வைத்திருக்கிற நிலையில் எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், பொதுப்படையாக அல்லாஹ் நபிமார்களுக்கும் சொல்கிறான், குறிப்பிட்டு முஹம்மது நபி அவர்களுக்கும் சொல்கிறான். எப்படி? சூரத்துல் அன்ஆமுடைய 88வது வசனத்தை படியுங்கள். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் நபிமார்கள் நிறைய பேரை பற்றி சுருக்கமாக சொல்கிறான். அப்படி நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்த அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வலவ் அஷ்ரகு, அந்த நபிமார்கள் இணை வைத்தாலும், இணை வைப்புக்கு எதிராக போராடியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுடைய விடயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த நபிமார்கள் இணை வைத்தாலும் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். 10 வருடம் அமல் செய்தார், 20 வருடம் அமல் செய்தார், 50 வருடம் அமல் செய்கிறார். ஒரு கட்டத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டு விட்டாலும் அவருடைய அனைத்து அமல்களும் வீணாகி போய்விடும். இது நபிமார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அது எங்களுக்குள்ள எச்சரிக்கை. சூரத்து ஜுமர் 66வது வசனத்தை பாருங்கள். எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக், நபியே, உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் நாங்கள் அறிவித்து கொடுத்த செய்தி என்ன? லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் வீணாகிவிடும். வலதகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். பலில்லாஹ ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரீன், மாறாக இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்து விடாமல் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹுவையே வணங்குங்கள். வகும் மினஷ் ஷாக்கிரீன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததாக சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே,
அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். எந்த ஒரு கட்டத்தில் இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்தாலும் எங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்கிற அளவுக்கு பாரதூரமான ஒரு பாவம்தான் இணை வைப்பு என்ற பாவம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி நாங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணை வைப்பை பற்றி பேசுகின்ற நேரம் எங்களிலேயே ஒரு சாரார் என்ன சொல்லுவார்கள், ஏன் ஷிர்க்கை பற்றி நாங்கள் பேச வேண்டும்? முஸ்லிம்களிடத்தில் என்ன ஷிர்க் இருக்கிறதா? முஸ்லிம்களிடத்தில் இணை வைப்பு இருக்கிறதா? இது மாற்று மதத்தவர்களுக்கு பேச வேண்டிய விடயமே என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இது மாற்று மதத்தவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய செய்தி விடயம் என்பது ஒரு பக்கம். ஆனால் இன்றைய முஸ்லிம்கள் தெரிந்தோ தெரியாமலோ சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை படிக்காமல், மார்க்க விவகாரங்களை சரியாக விளங்காமல், இணை வைப்பு என்ற அநியாயத்தை இபாதத் என்ற போர்வையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஷிர்க் என்று தெரிந்துவிட்டால், இணை வைப்பு என்று தெரிந்துவிட்டால் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் செய்ய மாட்டான். தாயுடைய காலிலே விழுங்கள் என்றால் ஒரு முஸ்லிம் விழமாட்டான். தந்தையுடைய காலிலே விழுங்கள் என்றால் விழமாட்டான். ஏன்? இணை வைப்பு என்று விளங்கினால், இந்த நெத்தியை கொண்டு போய் கீழே வைப்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்து, அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது, அது ஷிர்க் என்பதில் தெளிவாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம், அதை செய்ய மாட்டான். ஆனால் எதையெல்லாம் ஷிர்க் என்று படிக்கவில்லையோ, ஷிர்க் வருகிற வழிகளை விளங்கவில்லையோ, அப்படிப்பட்ட அதிகமான வழிகளை, ஷிர்க்கை உண்டு பண்ணுகின்ற, அல்லாஹ்வுக்கு நிகர் கடவுளை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த பாவத்தை பாவமாக விளங்காததனால் அவைகளை எங்களுடைய உறவுகளில் அதிகமானவர்கள் இபாதத் என்ற போர்வையிலே செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில விடயங்களை முஸ்லிம் சமூகம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சஹாபாக்களோடு யுத்த களத்திலே ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிற பொழுது என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய அந்த சமூகத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஜாத்து அன்வாத் என்ற ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் அவர்களுடைய வாள்களை எல்லாம் கொலுகி வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்த களத்துக்கு போகிற நேரம் அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஜாத்து அன்வாத் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள், நாங்களும் அதிலே இந்த எங்களுடைய ஆயுதங்களை கொலுகி வைக்கிறோமே என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? அவர்கள் ஜாத்து அன்வாத் என்ற அந்த மரத்திலே வாள்களை கொலுகி வைப்பதும் ஆயுதங்களை கொலுகுவதும் எதற்காக தெரியுமா? அதனூடாக ஒரு பரக்கத்து கிடைக்கும், அதனூடாக பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நோக்கத்திலே தான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு மரத்தை எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்டவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசா நபி அவர்களுடைய சமூகம் ஒரு காளை கன்றை அல்லாஹ்வுக்கு நிகர் கடவுளாக ஏற்படுத்தியது போன்று நீங்களும் ஜாத்து அன்வாத் என்று கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள் என்றால் பாருங்கள், இந்த ஜாத்து அன்வாத் என்ற மரத்தடியை தேடி அந்த சமூகம் ஏன் சென்றது என்ற காரணத்தை விளங்காததனால சஹாபாக்களில் ஒரு சாரார் எங்களுக்கும் அப்படி ஒரு மரம் இருந்தால் நல்லமே என்பதை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி தெளிவுபடுத்தி கொடுக்கிறார்கள்? அவர்கள் அந்த ஜாத்து அன்வாத்தை ஏற்படுத்தியது மூசா நபி அவர்களுடைய சமூகம் காளை கன்றை வணங்கியதற்கு நிகர் என்பதை அழகாக தெளிவுபடுத்தினார்கள் என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள், அல்லாஹுவை நம்புபவர்களில், ஈமான் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே அன்றி அல்லாஹ்வை நம்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை நம்பிவிட்டு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுவிட்டு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக படிக்காததனால் அல்லாஹ்வுக்கு தெரியாமலே இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்கிற நிலை வருகிறது. எனவேதான்
முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இணை வைப்பு என்ற அநியாயத்தை பேசுவதோடு எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகர் கடவுள்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை படைப்பினங்களுக்கு செய்வது, அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை படைப்பினங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, எப்படியெல்லாம் இணை வைப்பு என்பதை முஸ்லிம் சமூகத்துக்குள் கொண்டு வருகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்து நோக்க வேண்டியதுதான், அன்பாண்டவர்களே, ஒரு நல்ல மனிதர் மரணிக்கிறார், கெட்டவர் அல்ல, சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர் மரணிக்கிறார். அந்த நல்ல மனிதரை என்ன செய்கிறார்கள்? அடக்கம் செய்கிறார்கள். அவருடைய கபரை கட்டுகிறார்கள். அந்த கபருக்கு மேலால் ஒரு கட்டிடத்தை எழுப்பி அதற்கு தர்கா ஷரீஃப் என்று பெயர் வைக்கிறார்கள். அங்கே என்னவெல்லாம் நடக்கிறது? அங்கே பத்தியை பத்த வைக்கிறார்கள், அங்கே வாசனை திரவியங்களை போடுகிறார்கள், அங்கே சென்று என்ன செய்கிறார்கள்? தவாஃப் செய்ய வேண்டுமா? அந்த கபரை சுற்றி வலம் வருகிறார்கள். தவாஃப் என்பது ஒரு இபாதத். கஅபத்துல்லாவை சுற்றி 7 தடவை வலம் வருவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத். அந்த தவாஃப் என்ற இபாதத்தை கபரை சுற்றி செய்வோமாக இருந்தால் அது இணை வைப்பு என்பதை தெரியாததனால செய்கிறார்கள். இணை வைப்பு என்று படித்து விட்டால் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அந்த கபரை நோக்கி சுஜூது செய்கிறார்கள். அந்த கபருடைய தலைமாட்டிலே கொண்டு போய் தலையை வைக்கிறார்கள். சுஜூது செய்தல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத், அதை கொண்டு போய் கபரடியிலே செய்கிறார்கள். அந்த நல்லடியார் கபருக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நல்லடியாரை அழைத்து, பெரியவரே, நல்லவரே, அல்லாஹ்ட்ட எங்களுக்கு மன்னிப்பு வாங்கித்தாங்க, எங்களுடைய தேவையை நிறைவேற்றித்தாங்க, போய் பிரார்த்தனை செய்யறாங்க, துஆ செய்யறாங்க. நஊது பில்லாஹ். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட பல சிறுக்கான காரியங்கள் நடக்கிறது. நேர்ச்சை வைக்கிறார். எப்படி? என்னுடைய பிள்ளையின் நோய் குணமடைந்தால், இந்த பரீட்சையில் நான் சித்தி அடைந்தால், என்னுடைய இந்த தேவை நிறைவேறினால், இந்த தர்காவுக்காக, இந்த கபரு ஷரீஃபுக்காக நான் ஒரு ஆட்டை கொடுப்பேன், ஒரு மாட்டை கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை வைக்க வேண்டிய சமூகம் கபறுகளுக்காக, நல்லடியார்களுக்காக வைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, கபரடிகளுக்கு சென்றால் தலைமாட்டிலே உண்டியல் இருக்கும். அதிலே கொண்டு போய் நேர்ச்சை கடன், நீயத்து கடனுக்காக காணிக்கையை செலுத்துவார்கள். அந்த கபரை சுற்றி இருக்கின்ற இடங்களிலெல்லாம் காணிக்கை என்ற போர்வையில், பச்சைப்புடவையிலே சுற்றி பணத்தை கட்டி வைப்பார்கள், காசை கட்டுவார்கள். இதுவெல்லாம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதற்கு இந்த கபரு வணக்கம் என்கிற போர்வையில் நல்லடியார்களை அடக்கம் செய்து அங்கு போய் பல இபாதத்துக்களை செய்பவர்கள் ஷிர்க்கான காரியத்தை இபாதத் என்ற போர்வையில் செய்கிறார்கள் என்றால் இதை தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கபறுகளை கட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள், கபறுகளுக்கு முலாம் பூச வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மீறி எங்களுடைய சமூகம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில இருக்கின்ற பொழுது மயக்கத்திலே இருப்பார்கள். அவருடைய முகத்துக்கு மேலால் ஒரு திரை போட்டு மூடி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கம் தெளிவடைந்து அந்த திரையை நீக்குகிற பொழுதெல்லாம் என்ன சொல்லுவார்கள்? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா. யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித். அவர்களுடைய அந்த நபிமார்களுடைய கபறுகளை எல்லாம் அவர்கள் மஸ்ஜிதுகளாக, வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள். அதனால் அந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று பதுவா செய்தார்கள். அன்பாண்டவர்களே, நல்லடியார்களை அடக்கம் செய்து அவர்களுடைய கபறுகளை கட்டி அந்த கபறுகளுக்கு மேல் மஸ்ஜிதுகளை கட்டுவது அல்லாஹ்வுடைய தூதர் யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்று சபித்தார்கள். இன்றைக்கு அது அப்படியே எங்களுடைய சமூகத்திலே வந்து நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம், நல்லடியார்களை மதிக்கிறோம், நல்லடியார்களை ஞாபகம் ஊட்டுகிறோம் என்ற போர்வையில் பள்ளிக்குள் கபறுகளை கொண்டு வந்தார்கள்.
பள்ளிக்கு பக்கத்திலே கபறுகளை கொண்டு வந்தார்கள். மையமாடியிலே குறிப்பிட்ட கபறுகளை கட்டி அடையாளப்படுத்தினார்கள். இதனூடாக அங்கு சென்று பல இபாதத்துக்களையும் வணக்க வழிபாடுகளையும் அந்த நல்லடியார்களுக்கு செய்து பிரார்த்திக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரும் என்றால் இந்த அநியாயத்தை செய்பவன் சிறுக்கு செய்கிறான், மறுமை நாளையில் அவனால் வெற்றி பெற முடியாத நிலை வந்துவிடும். பாருங்கள், உம்மு ஹபீபா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா, எத்தியோப்பியா, அபிசீனியா என்று சொல்லுவோம், அந்த பகுதிக்கு சோமாலியா மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் அல்லவா? என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஹபஷாவிலே வாழுகிற சமூகம் என்ன செய்கிறார்கள்? உருவப்படங்களை எல்லாம் வைத்து வணக்கம் செலுத்துகிறார்களே என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உலாயிக்க, அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ், அவர்களில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால், பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அந்த நல்ல மனிதருடைய கபருக்கு மேலால் மஸ்ஜிதை கட்டுவார்கள். அல்லாஹு அக்பர். கபருக்கு மேலால் கட்டப்படுகிற கட்டிடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பெயர் தான் மஸ்ஜித். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான இடம், அதிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது நல்லடியார்களை அடக்கம் செய்து அதற்கு மேல் நபிகளாருடைய வார்த்தையின் அடிப்படையில் மஸ்ஜிதுகள் கட்டிடத்தை எழுப்பி அங்கு சென்று நாங்கள் இபாதத்து செய்கிறோம் என்றால், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்வார்கள். அடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபருக்கு மேல் ஒரு மஸ்ஜிதை கட்டி சும்ம சவ்வரு ஃபீஹி தில்க சுவர், அவர்களுடைய உருவப்படங்களை எல்லாம் அங்கே தொங்க வைத்து விடுவார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹி யௌமல் கியாமா, அவர்கள்தான் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக கெட்டவர்கள் என்று சொன்ன செய்தி புகாரியிலே 1341வது இலக்க செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அபூதாவுதிலே 2040 குபூரா, உங்களுடைய கபறுகளை நீங்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வலா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை நீங்கள் விழா கொண்டாடுகிற இடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் அதிகமான முஸ்லீம்கள் இந்த விபரீதத்தை விளங்காததனால உம்ராவுக்கு சென்றால் மதீனாவுக்கு போகிறார்கள். எதற்காக? ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை. மஸ்ஜிதிலே தொழுவதற்கு போகலாம், மஸ்ஜிது நபவிக்கு, நபிகளாருடைய கபருக்கு என்று போகக்கூடாது. அங்கு போய் என்ன செய்கிறார்கள்? நபி அவர்களை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தேவையை நிறைவேற்றுங்கள் என்று பிரார்த்திக்கிறார்கள். இது ஷிர்க் இல்லையா? இது இணை வைப்பு இல்லையா? இதை முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடாதா? இதை முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடாதா? இதை தெளிவுபடுத்துபவனை வழிகேடர்கள், வஹாபிகள் என்று எடுத்து சொல்வதா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? லா தத்தகிது கப்ரி வஸனை யுஅபத், என்னுடைய கபரை நீங்கள் வணங்கப்படுகின்ற சிலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போனார்களே. அப்படி சொன்ன நபி அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் சென்று கொண்டு பிரார்த்திக்கிறோம் என்றால், தேவைகளை முறைப்பாடு செய்கிறோம் என்றால், 1400 வருடங்களுக்கு முன்னால் மரணித்த அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழைத்து பிரார்த்திக்கிறோம் என்றால் இது இணை வைப்பில் கொண்டு போய் சேர்க்காதா? எனவே அல்லாஹ் எச்சரிக்கை செய்த அந்த இணை வைப்பு என்ற பாவத்தில் முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானவர்களை கொண்டு போய் சேர்த்திருப்பது இந்த கபரு வணக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, இஸ்லாமிய உறவுகளை இப்படிப்பட்ட ஷிருக்கான, அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகமான இந்த பெரும் பாவத்திலிருந்து நாங்களும் ஒதுங்கி வாழ வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய உம்மத்தையும் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்தில் அதிகம் வருடா வருடம் நினைவூட்டப்படுகின்ற ஒன்றுதான் மௌலிதுகள் படிப்பது என்பது.
அது சுபஹான மௌலிதாக இருக்கலாம், முஹியத்தீன் மௌலிதாக இருக்கலாம், ஷேக் தாவூத் மௌலிதாக இருக்கலாம். என்ன மௌலிதை எடுத்துக்கொண்டாலும் பத்ரு சஹாபாக்களுக்கு புகழ் மாலையாக பாடுகிற அந்த மௌலிதாக இருக்கலாம். அனைத்திலும் ஈமானை இழக்கச் செய்கின்ற நபிமார்களையும் நல்லடியார்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ்வுக்கு நிகர் கொண்டு போய் வைத்து இணை வைக்க செய்கின்ற ஏகப்பட்ட வார்த்தைகளை அரபியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகமே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் தெரியாத்தனத்தின் காரணமாக இபாதத் என்ற போர்வையில் மௌலிதை படித்து பல வார்த்தைகளை சொல்லி இணை வைத்து விடுகிறோம். நபி அவர்களை அழைத்து என்ன சொல்கிறோம்? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், நபியே நீங்கள் பாவங்களை மன்னிப்பவர், மனிதனை அழித்து விடக்கூடிய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். ஃபஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி, என்னுடைய பாவங்களை தப்புத்தவர்களை மன்னித்து விடுங்கள். நபிகளாரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோமே, யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி. நபியே, அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய உதவியாளரே, என்னுடைய கையை பிடித்து எனக்கு உதவி செய்யுங்கள், உங்களை விட்டால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சுபஹான மௌலிதினூடாக பல வசனங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக அதனுடைய அர்த்தங்களை விளங்கி படியுங்கள், நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நபி அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் வைத்து பல ஷிர்கான காரியங்களை மௌலிதின் மூலம் செய்து விடுகிறோம். முஹியத்தீன் மௌலூத், நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ், பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி முஹியத்தீன் என்ற அந்த மனிதரை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு நிகராக நிறுத்தி ஷிர்க் என்ற அநியாயத்தை செய்கிற மிகப்பெரிய துரோகத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக செய்வதுதான் முஹியத்தீன் மௌலூதி என்கிற அளவுக்கு ஷிர்க் நிறைந்த காவியங்களாக இருக்கிறது, பாடல் தொகுப்புகளாக இருக்கிறது. எனவே அன்பாண்டவர்களே, இப்படிப்பட்ட ஷிர்கான காரியங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்பவர்களாக மாறலாம். அதே போன்று சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சில ஷிர்கான நடவடிக்கைகளை பாருங்கள். சாஸ்திரம் பார்ப்பது, குறி சொல்வது, மை பார்ப்பது, எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நொம்பர் போட்டு பார்ப்பது என்று சொல்லுவார்கள். சமூகத்தில் இருப்பது என்ன? ஒருவரிடத்தில் போய் குறி கேட்கிறோம், சாஸ்திரம் பார்க்கிறோம், கை ரேகையை பார்த்தவர் எதிர்காலத்தை சொல்கிறார். இதுவெல்லாம் சாதாரண விடயங்களா? அன்பாண்டவர்களே, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறோம், இது சாதாரண விடயமா? இல்லை. ஒரு அறிஞரிடத்திலே சென்று, ஒரு ஹஸரத்திடத்தில் சென்று, ஒரு மௌலவியிடத்தில் சென்று, வருகிற மாசம் நான் திருமணத்தை வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தாருங்கள் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. வருகிற மாதம் இந்த தினம் நல்லதா கெட்டதா என்ற அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அந்த அல்லாஹ்வுடைய அறிவு என்ற அதிகாரத்தை, மறைவானவற்றை அறிகிற அந்த ஆற்றலை கொண்டு போய் நாங்கள் மனிதனுக்கு கொடுத்து விடுகிறோமே. அதனால தானே எனக்கு எதிர்காலத்தில் திருமணம் நடக்குமா, எத்தனை பிள்ளை கிடைக்கும், எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டால் இது அல்லாஹ்வுக்கு நிகராக மறைவான அறிவை அறிகின்ற ஆற்றலை படைப்பினங்களுக்கு கொடுக்கின்ற ஷிர்கான காரியம் அல்லவா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை படைப்பினத்துக்கு கொடுக்க செய்கின்ற இணை வைப்பல்லவா? அதே போன்று பாருங்கள், ஒருவரிடத்தில் சென்று வீட்டிலே காணாமல் போன பொருளை தேடுகிறோம், தேடி தாருங்கள் என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அவர் என்ன செய்கிறார்? பால் புத்தகத்திலே பார்க்கிறார், மெய் பார்க்கிறார், நொம்பர் போட்டு பார்க்கிறார், பார்த்துவிட்டு கண்டுபிடித்து தருவாராம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன், யார் எதிர்வு கூறுகின்ற, எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற சாஸ்திரக்காரர்கள், குறி சொல்பவர்கள், மை பார்ப்பவர்கள், பால் பார்ப்பவர்கள், அவர்களிடத்திலே சென்று ஒரு விடயத்தை கேட்டுவிட்டாலே லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 இரவுகள் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். ஏன்? ஷிர்க் தான் நன்மைகளை அளிக்கும். லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலு, நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான்.
இங்கே பாருங்கள், 40 நாட்களுடைய தொழுகையை அளிக்கின்ற பெரும் பாவம் எது? ஒருவரிடத்தில் சென்று எதிர்காலத்தில் நடக்கின்ற ஒன்றை பற்றி கேட்கிறார், மறைவான ஒன்றை பற்றி கேட்கிறார். கேட்டாலே 40 நாளுடைய தொழுகை பாழாகி போய்விடுமா? முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹசன் தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன? யாராவது ஒருவர் குறி சொல்லுகின்ற, எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற பார்ப்பவர்கள், மை பார்ப்பவர்கள் தானே என்று சொல்லிவிட்டால் நஊது பில்லாஹ் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காஃபிராகிவிட்டார் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு மறைவான அறிவை கொடுப்பது எங்களுடைய சமூகத்தில் சாதாரணமாக இருக்கிறது என்றால், தெரியாத்தனத்தின் காரணமாக நல்லடியார்களை மதிக்கிறோம், அறிஞர்களை மதிக்கிறோம், ஹசரத்துமார்களை மதிக்கிறோம் என்ற போர்வையில் ஈமானை இழக்கின்ற காரியங்களை செய்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. சத்தியம் செய்வது, சத்தியம் செய்வது என்றால் என்ன? எனக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் ஒரு வாக்குவாதம், ஒரு தர்க்கம், ஒரு பிரச்சனை போகிறது. அந்த நேரத்திலே நான் நல்லவனா கெட்டவனா, நான் தப்பு செய்தவனா செய்யாதவனா? சாட்சி இருந்தால் மனிதர்களில் ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தலாம். சாட்சி இல்லாத பொழுது ஒரு மனிதன் என்ன செய்வது? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் பொய் சொல்லவில்லை என்றால் அர்த்தம் என்ன? நான் பொய் சொல்லவில்லை என்பது எனக்கு தெரியும். அடுத்தது யாருக்குங்க தெரியும்? அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அவனை சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் சத்தியம் என்பது. நான் திருடவில்லை சொல்கிறேன், மக்கள் கேட்கவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்றால், நான் திருடவில்லை என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாவிட்டால் அடுத்தது தெரிந்தது யாருக்கு? படைத்தவன் ரப்புக்கு. அல்லாஹ்வை சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் சத்தியம் என்பது சகோதரர்களே. எனவே என்னுடைய ஒரு ரகசியம், எனக்கு மட்டும் சொந்தமான ஒரு விடயத்தில் நான் உண்மையாளனா என்பதை தெரிந்தவன் நானும், என்னை படைத்தவன் ரப்பும் மட்டும்தான். எனக்கு மனித சாட்சிகள் இல்லாத பொழுது சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துவது என்னை பற்றி அறிந்த அல்லாஹுவைத்தான். இதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பிள்ளையுடைய தலையின் மீது சத்தியமாக என்று பிள்ளையின் தலையிலே சத்தியம் செய்கிறோம். நான் திருடவில்லை என்பது பிள்ளைக்கு தெரியுமா? பிள்ளையின் தலைக்கு தெரியுமா என்றால் தெரியாது. என்னை பற்றி தெரியாத ஒன்றை சாட்சிக்கு கொண்டு வருகிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நிகர் கொடுத்து விட்டோமா இல்லையா? இதுதான் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்தால் அவர் முஷ்ரிக்காகி விடுவார் என்று சொல்கிறோம். மிம்பர் படியின் மீது சத்தியமாக நான் பொய் சொல்லவில்லை என்கிறோம். நான் பொய் சொல்லவில்லை என்பது எனக்கு தெரியும். அடுத்தது சாட்சியாளன் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனை சத்தியம் செய்து கொண்டு வந்தோம். மிம்பர் படிக்கு தெரியுமா நான் உண்மையாளனா பொய்யாளனாண்டு? மிம்பர் படிக்கு தெரியுமா நான் செய்தது சரியா பிழையா என்று? என்னுடைய வரலாறு தெரியாத, என்னுடைய ரகசியம் தெரியாத, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரியாத ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி சத்தியம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய மறைவான அறிவு அதிகாரத்தை அதற்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம். அதனால தான் அது இணை வைப்பு என்ற பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹ் அல்லாதவர்களை சத்தியம் செய்தால் அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரட்டும் என்றார்கள். அதே போன்று பாருங்கள், தாயத்து தகடுகளை தொங்க போடுகிறோம், துஆ கூடு என்று நாங்கள் தொங்க போடுகிறோம், கழுத்திலே போடுகிறோம், இடுப்பிலே கட்டுகிறோம், வீட்டு வாயில்களில் தொங்க போடுகிறோம், 4 மூலையிலும் போத்தல் குப்பிகளை தொங்க போட்டு விடுகிறோம். இதுவெல்லாம் ஷிர்க் என்றால் இது என்ன ஷிர்க் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கழுத்தில் ஒரு துஆ கூட்டை போட்டு வைத்திருக்கிறோம். இது பாதுகாக்கும் என்று சொல்கிறோம். எந்த அளவுக்கு சொல்கிறோம்? இதை கலட்டி வீசி விடுங்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் சொல்கிறான், இதை கலட்டினால் ஆபத்து வரும் என்கிறான். இந்த வீட்டு மூலையில் இருக்கிற போத்தல் குப்பையை அகற்றி விடுங்கள் என்றால் அதை கலட்டினால் தீங்கு வரும் என்கிறான். உன்னுடைய வீட்டை பாதுகாப்பவன் யார்? உன்னை பாதுகாப்பவன் யார்? அல்லாஹ் மட்டுமல்லவா? அந்த அல்லாஹ் தான் பாதுகாப்பான் என்று இருக்கும் பொழுதோ இந்த துஆ கூடி, இந்த தாயத்து என்னை பாதுகாக்கும், வீட்டு மூலையில் இருக்கிற அந்த போத்தல் குப்பி என்னை பாதுகாக்கும், நான் கையிலே கட்டியிருக்கிற கயிறு என்னை பாதுகாக்கும், பிள்ளையின் இடுப்பிலே கட்டியிருக்கிற கயிறு, கருப்பு கயிறு பிள்ளையை பாதுகாக்கும் என்றெல்லாம் ஒரு மனிதன் நினைத்தால்
அல்லாஹ்வுடைய பாதுகாத்தல் என்ற அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு கொடுத்து தெரியாத்தனத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக அல்லாஹ்வுக்கு நிகர் இணை வைப்பு என்ற பாவத்தை செய்துவிட்டோம் என்ற குற்றத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும் அல்லவா? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இணை வைப்பு என்ற பாவத்தின் விபரீதத்தை விளங்கி அந்த இணை வைப்பு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் எப்படியெல்லாம் ஊடுருவி போயிருக்கிறது என்பதை புரிந்து இன்னும் ஷிர்க்கை பற்றிய ஆழமான அறிவு தேடலோடு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவனுக்கு மாத்திரம் சரியாக செய்து அவனுக்கு கொடுக்கின்ற அதிகாரங்களை அவனுக்கு மாத்திரம் கொடுத்து இந்த உலகத்தில் ஓரிரை கொள்கையை அல்லாஹ்வுக்கு பறைசாற்றியவர்களாக, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுடைய தப்புகள் தவறுகளை எல்லாம் மன்னித்து எங்களுடைய இபாதத்துக்கள் நல்ல காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு இணை வைக்காமல் வாழ்ந்தோம் என்கிற அந்த நலவுக்காக அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாற்றலாம் என்பதை படித்துக்கொண்டு இணை வைப்பு என்ற அநியாயத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு ஓரிரை கொள்கை என்ற அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணித்து மறுமையிலே சோனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.